ஈரான் விவகாரம் தொடர்பாக கூடுதலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இந்த போர் என்பது தணிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவருடைய பயணம் அமைந்திருந்தது. இருந்த பொழுதிலும் இந்த பயண திட்டமிடல் குழுவை பார்க்கின்ற பொழுது அல்லது அங்கே நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க பொருளாதாரத்தை மட்டும் மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சந்திப்பாகத்தான் இதனை உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது. சீனா தனது துணிவான நடவடிக்கைகளை அங்கே காட்டியிருக்கின்றது என்பது சீன அதிபரின் முதல் நாள் உரையின் போதான கிரேக்க வரலாற்று பொறி என்றே குறிப்பிடுவதாக இருக்கட்டும். டெசிடம் டிராப் என்கின்ற ஒரு பொறியை குறிப்பிட்டிருந்தார். என்னவென்றால், தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுமாக இருந்தால் அது நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு போராக வரும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதை மிகவும் இலகுவான ராஜதந்திர மொழியில் அந்த முன்னுதாரணத்தை காட்டி கூறியிருந்தால், அமெரிக்க தரப்பில் இருந்து வெளிவருகின்ற செய்தி சீனா அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்ய இருப்பதான செய்தி. ஏனென்றால் இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்பதில் சீனா உறுதியாக இருக்கின்றது. ஈரான் விவகாரத்தில் சீனாவினுடைய முக்கிய பிரச்சனையாக இருப்பதே இந்த பிரச்சனை. அமெரிக்காவின் ஆயுத தேவைகளுக்கு அல்லது இந்த அதிநவீன உலகின் ஆயுதங்களை தயாரிப்பதற்கு துல்லியமாக சென்று சாக்குகின்ற பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து ஏவப்படுகின்ற பொழுதும் இலக்கை எந்தவித அச்சு பிசகாமல் தாக்குகின்ற இந்த ஆயுதங்களை செய்வதற்கு இந்த அரிதான பூமியில் கிடைக்கின்ற கனிமங்கள், ரயர் மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் என்பது தேவை. அது சீனாவிடம்தான் கையிருப்பு அதிகமாக இருக்கின்றது. அதை எவ்வளவு அமெரிக்காவுக்கு அது கொடுக்கும் என்கின்ற விடயம் எல்லாம் அங்கே கணக்கில் எடுக்கப்படவில்லை அல்லது இன்னும் வெளிவரவில்லை. அது தொடர்பான தகவல் ஒரு விருந்தினரை கூப்பிட்டு, நாங்கள் வளர்ந்து விட்டோம், இனி எங்களுக்கும் தாய்வான் விவகாரத்தில் நீங்கள் தலையிட்டால் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே போர் ஏற்படும் என்பதை நேரடியாக சொல்கின்ற துணிவு சீனாவுக்கு வந்திருக்கின்றது என்பதுதான் இந்த முதலாய செய்தியாக பார்க்கப்பட வேண்டும். இதே மாதிரி கனேடிய பிரதமர் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே பல ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திட்ட பொழுது அமெரிக்கா ஒரு வன்ம நோக்கத்தில் அதனை அணுகியதை பார்த்தோம். இவ்வாறு செய்யக்கூடாது என்ற காட்டமான அறிவிப்புகளை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். இப்பொழுது தானும் தன்னுடைய வர்த்தக நோக்கத்திற்காகத்தான் அவருடைய பயணம் அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்த திடீர் மாற்றமாக இதனை பார்க்கலாமா அல்லது அவர் தெரிந்து கொண்டேதான் மாக்காணி மீது அந்த அழுத்தத்தை பிரயோகித்திருந்தார்? சீன மின்சார தயாரிப்பு கார்களில் இருக்கின்ற கேமராக்கள் மற்றும் ஒளிவாங்கி சாதனங்கள் சகலவற்றையும் செய்மதி மூலம் சீனா கட்டுப்பாட்டிற்குள் வைத்து அவை மூலம் தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கும் என்று. ஆனால் அதன் உண்மை புலம் தெரியாது. ஆனால் அதனை ஒரு சாட்டாக அவர்கள் வைத்து இந்த கனடாவின் நடவடிக்கையை பெரிதும் கண்டிப்பதற்கான முயற்சி எடுத்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் கனடா ஆரோக்கியமான முறையில் தான் அதனை மேற்கொண்டிருந்தது. அது எந்த விதத்திலும் அதாவது தடுக்க முடியாது என்றால், கனடாவை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு தேவை அடையாளப்படுத்தப்பட்டு அது அங்கே சென்றிருந்தது. அந்த தேவையை அடையாளப்படுத்திய தரப்பாக அமெரிக்கா இருந்திருந்தது. எனவே அது எங்களுக்குரிய வெற்றி, கனடாவுக்குரிய வெற்றி. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிகவும் உலகில் எதிர்பார்க்கப்படுகின்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி சீன ஜனாதிபதியை சந்தித்திருப்பது உலக பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயமாக மாறியிருக்கின்றது. ஈரான் விவகாரம் தொடர்பாக கூடுதலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இந்த போர் என்பது தணிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவருடைய பயணம் அமைந்திருந்தது. இருந்த பொழுதிலும் இந்த பயண திட்டமிடல் குழுவை பார்க்கின்ற பொழுது அல்லது அங்கே நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க பொருளாதாரத்தை மட்டும் மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சந்திப்பாகத்தான் இதனை உற்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியோடு சென்றிருக்கின்றவர்கள் மிக முக்கியமான நிறுவனங்களுடைய தலைவர்களாக இருக்கின்றார்கள். அத்தோடு அங்கு பேசப்பட்ட மிக முக்கிய விடயங்களாக தாய்வான் விவகாரம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள், அதன் பின்னர் தான் ஈரானுடைய விடயம் குறித்தும் பேசியிருக்கின்றார்கள். இந்த விடயங்களில் இந்த பேச்சுவார்த்தையினுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கின்றது, அத்தோடு பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட விடயங்கள் என்ன, குறிப்பாக சீன ஜனாதிபதி குறித்து அமெரிக்க ஜனாதிபதி புகழாரம் சூட்டியிருக்கின்றார். இந்த விடயங்களை பின்னணியாக வைத்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பல விடயங்களை பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம். மிக முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விஜயம் ஒரு முக்கிய சந்திப்பை அ அம் மேற்கொண்டு செல்லுகின்ற ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட, இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்று வெளிவருகின்ற செய்திகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த உரிய இலக்கை நோக்கி இந்த சந்திப்பு பயணித்திருக்கிறதா? ஆ, ஆம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இது ஒரு ராஜாங்க சந்திப்பு என்பதை விட வியாபார சந்திப்பிற்கான முன்னேற்பாடுகளாக நாங்கள் கருதக்கூடியது. டிரில்லியன் டாலர்கள் பெறுமதியான உலகின் பணக்காரர்கள் அங்கே அழைத்துச் செல்லப்பட்டார்கள், அல்லது தொழிலதிபர்கள் அங்கே அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அத்துடன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் முழுமையான அமைச்சரவை கூட அங்கு சென்றிருந்தது. எனவே ஏற்பாடுகளின் பிரகாரம் எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டனவா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். சீனா தனது துணிவான நடவடிக்கைகளை அங்கே காட்டியிருக்கின்றது என்பது சீன அதிபரின் முதல் நாள் உரையின் போதான கிரேக்க வரலாற்று பொறி என்றே குறிப்பிடுவதாக இருக்கட்டும். ட்ரெசிடம் ட்ராப் என்கின்ற ஒரு பொறியை குறிப்பிட்டிருந்தார். என்னவென்றால், தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுமாக இருந்தால் அது நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு போராக வரும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதை மிகவும் இலகுவான ராஜதந்திர மொழியில் அந்த முன்னுதாரணத்தை காட்டி கூறியிருந்தார். அந்த முன்னுதாரணத்தின்படி ஒரு வளர்ந்து உலகின் உயர இருக்கின்ற ஒரு நாடு அதே இடத்திற்கு வருகின்ற இன்னொரு நாட்டுடன் பொருதுமாக இருந்தால் அந்த நாடு போரிட தயங்காது என்பது. எனவே தாங்கள் தாய்வான் விவகாரத்தில் அதை அவர் ஒரு சிவப்பு கூடாக திட்ட தெளிவாக கூறியிருந்தார். மறுபக்கமாக அதை விடுத்து பார்ப்போமாக இருந்தால், முடிவுகள் எட்டப்பட்டனவா என்றால் பல முடிவுகள் எட்டப்பட்டதான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த ஃபாக்ஸ் செய்தி பிரகாரம் தெரிகின்ற பொழுதும் உண்மையாக அது எவ்வாறு எட்டப்பட்டன என்கின்ற தெளிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக நீங்கள் முதலாவதாக குறிப்பிட்ட ஈரான் விவகாரம் தொடர்பாக, ஈரானுக்கு எந்தவித ஆயுத வளங்களையும் சீனா மேற்கொள்ளாது. ஈரான் அந்த ஹோமோஸ் கால்வாயை திறப்பதற்கான முயற்சிகளை தாங்கள் எடுப்போம் என்கின்ற நிலைப்பாடுகள் குறிப்பிடப்பட்டாலும் அது எவ்வாறு இலக்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்பது இன்னும் தெரியவில்லை. அதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதில் மிக முக்கியமாக இப்பொழுது அமெரிக்க தரப்பில் இருந்து வெளிவருகின்ற செய்தி, சீனா அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்ய இருப்பதான செய்தி. ஏனென்றால் இந்த ஹோமூஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்பதில் சீனா உறுதியாக இருக்கின்றது. ஈரான் விவகாரத்தில் சீனாவினுடைய முக்கிய பிரச்சனையாக இருப்பதே இந்த பிரச்சனை. அப்படி இருக்கின்ற பொழுது சீனா அமெரிக்காவிடம் எண்ணெய் கொள்வனவு தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அமெரிக்க தரப்பில் வெளியிடுகின்ற இந்த செய்தியை எவ்வாறு நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம்? இல்லை, அதில் ஒரு தெளிவு பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இப்போ முற்று முழுதாக அமெரிக்காவின் எண்ணெயை வாங்குவதாக இல்லை, ஆனால் வாங்குவதாக. அதாவது அவர்களுக்கு தேவை இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வீதம் 70% தான் இந்த மத்திய கிழக்கு கால்வாயினூடாக அல்லது ஈரானினூடாக செல்கின்றது. மிச்சம் 30% தற்பொழுது வெனிசுலாவை கூட அல்லது வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தியை கூட அமெரிக்கா கையகப்படுத்தி வைத்திருப்பதால் அதை அமெரிக்கா நிச்சயமாக தனது ஒரு எண்ணெய் விநியோகமாகத்தான் குறிப்பிடும். இங்கே 4 விடயங்கள் முக்கியமாக அவர்கள் வாங்குவதாக ஒத்துக்கொண்டதாக இருந்தாலும் அவற்றின் இந்த வெளியீடுகள் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா போயிங் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. 200 போயிங் விமானங்கள். 200 போயிங் விமானங்கள் என்றால் அவை பல பில்லியன் டாலர்களை தொடும். அதே போல இந்த சோயாபீன்ஸ், இந்த பீன்ஸ் அந்த விடயத்திலும், மற்றது நீங்கள் குறிப்பிட்ட எண்ணெய் விடயத்திலும், மற்றது இந்த விவசாயங்களுக்கான பொருட்கள் விடயத்திலும், இந்த 4 விடயத்திலும் அமெரிக்காவிடமிருந்து தாங்கள் கொள்வனவு செய்வதாக அவர்கள் கூறியிருந்தாலும் அங்கே பல விடயங்கள் தெளிவாக்கப்படவில்லை. இதற்கு வரி விதிப்புகள் எவ்வாறு இருக்கும், மற்றது எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த செமிகண்டக்டர்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் எவ்வாறு, அதாவது ரேர் மினரல்ஸ் எனப்படுகின்ற, இப்பொழுது அமெரிக்காவின் ஆயுத தேவைகளுக்கு அல்லது இந்த அதிநவீன உலகின் ஆயுதங்களை தயாரிப்பதற்கு துல்லியமாக சென்று சாக்குகின்ற பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து ஏவப்படுகின்ற பொழுதும் இலக்கை எந்தவித அச்சு பிசகாமல் தாக்குகின்ற இந்த ஆயுதங்களை செய்வதற்கு இந்த அரிதான பூமியில் கிடைக்கின்ற கனிமங்கள், ரயர் மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் என்பது தேவை. அது சீனாவிடம் தான் கையிருப்பு அதிகமாக இருக்கின்றது. அதை எவ்வளவு அமெரிக்காவுக்கு அது கொடுக்கும் என்கின்ற விடயம் எல்லாம் அங்கே கணக்கில் எடுக்கப்படவில்லை அல்லது இன்னும் வெளிவரவில்லை அது தொடர்பான தகவல்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால்
இது ஒரு பல பில்லியன் டாலர்கள் வருமானத்தை தருகின்ற ஒரு பேச்சுவார்த்தையாக எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இப்பொழுது குறிப்பாக அந்த கொண்டு செல்லப்பட்ட அமெரிக்காவின் முதலாய தொழில் முனைவர்கள் அல்லது முதலாய பணக்காரர்கள் தான் கூற வேண்டும். பணக்காரர்கள் எல்லாம் அங்கே சென்ற பொழுது பல பாரிய ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கலாம் என்கின்ற நிலைமை காணப்பட்டது. ஏற்கனவே அவர்கள் இப்பொழுது டெஸ்லாவை எடுத்தால் கூட ஏற்கனவே அவர்களுக்கு சீனாவில் தயாரிப்பு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இதனை விரிவுபடுத்துவதாகவோ அது குறித்த நடவடிக்கைகளை எடுப்பதாகவோ தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவை குறித்த விடயங்கள் இரண்டு தரப்பும் ஆம் வெற்றிகரமாக நடந்தன என்று கூறுகின்ற பொழுதும் இது குறித்த விடயங்கள் வெளிவராத நிலையில் இது சீனாவிற்கு மிகவும் ஒரு சாதகத்தை தரக்கூடிய தன்மை. அதாவது ஒரு விருந்தினரை கூப்பிட்டு நாங்கள் வளர்ந்து விட்டோம், இனி எங்களுக்கும் தாய்வான் விவகாரத்தில் நீங்கள் தலையிட்டால் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே போர் ஏற்படும் என்பதை நேரடியாக சொல்கின்ற துணிவு சீனாவுக்கு வந்திருக்கின்றது என்பதுதான் இந்த முதலாய செய்தியாக பார்க்கப்பட வேண்டும். அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்காவுக்கு தேவை இருக்கின்றது காலம் வாங்குவதற்கான. இப்பொழுது ஃபீஃபா என்கின்ற அதாவது உலக உதைபந்தாட்ட கிண்ண போட்டிகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட போகின்றன. அதற்குரிய வருவாயாக அவர்கள் எதிர்பார்த்திருப்பது 10-11 பில்லியன் டாலர்கள். அது மேலதிகமாக கொண்டு வரும் என்று அதற்காகத்தான் அவர்கள் பெரிய பாரிய விளையாட்டரங்கங்களை பல நகரங்களிலும் அமைத்து 46 போட்டிகள் என்று நினைக்கின்றேன், 46 போட்டிகளை தங்கள் நாட்டில் நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதற்கான சாந்தப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக விமானத்துறை சார்ந்த ஒருவரின் கருத்தியலின்படி கனடாவிற்கு சுமார் 40 சார்ட்டர் ஃபிளைட் பிரத்யேக வாடகைக்கு அமர்த்தப்பட்ட இந்த விமானங்களில் விளையாட்டு வீரர்கள் ஐரோப்பா போன்ற இடங்களில் இருந்து வருகின்றார்கள். ஆனால் அதே அளவான விமானங்கள் அமெரிக்காவுக்கு இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அமெரிக்கா இப்பொழுது ஒரு சாந்த முகத்தை எடுத்து இந்த உலக உதவி பந்தாட்ட கிண்ண போட்டி காலத்தை ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு செல்வதற்காக சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளும். அது ஈரான் விவகாரங்களாக இருக்கட்டும், மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும். எனவே சீனாவின் இந்த பேச்சு என்பது எவ்வாறு அவர்களுக்கு வெற்றியை தந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அல்லது அவர்கள் அறிவித்த பிறகு ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இரண்டு தரப்பும் பல விடயங்களை குறிப்பிடவில்லை. குறிப்பாக நான் குறிப்பிட்ட இந்த விமானங்கள் வாங்குவதுதான் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதே போல இந்த ஏஐ தொழில்நுட்ப பதிவு இப்பொழுது அதாவது 600 மில்லியன் சீன மக்கள் ஏஐயை பாவிக்கின்றார்கள் என்ற பொழுது அங்கே ஒரு பெரிய சந்தை இருக்கின்றது அந்த LLM என்கின்ற லார்ஜ் லாங்குவேஜ் மார்க்கெட்டுக்கு. எனவே அவர்கள் அது குறித்த நடவடிக்கைகளில் எவ்வாறான வெற்றிகளை பெற்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி. இதே மாதிரி கனேடிய பிரதமர் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே பல ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திட்ட பொழுது அமெரிக்கா ஒரு வன்ம நோக்கத்தில் அதனை அணுகியதை பார்த்தோம். இவ்வாறு செய்யக்கூடாது என்ற காட்டமான அறிவிப்புகளை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். இப்பொழுது தானும் தன்னுடைய வர்த்தக நோக்கத்திற்காகத்தான் அவருடைய பயணம் அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்த திடீர் மாற்றமாக இதனை பார்க்கலாமா, அல்லது அவர் தெரிந்து கொண்டேதான் மாக்காணி மீது அந்த அழுத்தத்தை பிரயோகித்திருந்தாரா? இல்லை, அது தெரிந்து கொண்டுதான். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், இது ஒரு முறை பிற்போடப்பட்ட விஜயம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விஜயம் ஒரு முறை பிற்போடப்பட்டுத்தான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. இதே போல சீனா அதிபர் ஷி அவர்களின் விஜயத்தை அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதற்கு முதலாக கனடா சென்று இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை எட்டியது என்பது அவர்களுக்கு சற்றே சினமூட்டிய விடயம். குறிப்பாக நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல அவர்களுக்கு அந்த சீனாவின் மீது உளவு பார்க்கின்றது என்பதில் பெரிய ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக தங்கள் அவர்கள் இப்பொழுது விஜயத்தின் பொழுது கூட அவ்வாறான எல்லை மீறல் உளவுகள் பார்க்கப்பட்டனவா என்கின்ற சந்தேகங்களை கொண்டவர்கள் போன்ற தோற்றப்பாடுகளை அவர்களுடைய பாதுகாப்பு தரப்பினர்களும் அல்லது சில நபர்களும் காட்டியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அல்லது முரண்பாடுகள் கூட ஏற்பட்டன. குறிப்பாக ஒரு இவர்களுடைய நினைக்கிறேன் பொருளாதார துறை அமைச்சராக இருக்க வேண்டும் செல்கின்ற பொழுது அதாவது சாதாரணமாக சீன பாதுகாப்பு தரப்பு தடுத்து விட்டது, உங்களிடம் விசேட இது அனுமதி பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவ்வாறாக இந்த ஒரு கரடு முரடான பாதையாக அல்லது காட்டமாக பாதுகாப்பு விடயங்களில் அக்கறை கொண்டதாக காட்டப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் இந்த கனடாவின் நடவடிக்கை என்பது இவ்வாறு செய்ததன் மூலம்
உளவு பார்க்கக்கூடிய விடயங்கள் அல்லது இந்த கார்கள், எலக்ட்ரிக் கார்கள் உளவு பார்த்து அவர்கள் சில வேளைகளில் மாயைகளில் நம்புகின்றார்களா அல்லது உண்மையில் அவ்வாறு இருக்குமா என்பது தெரியாவிட்டாலும் அவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் சீன இந்த மின்சார தயாரிப்பு கார்களில் இருக்கின்ற கேமராக்கள் மற்றும் ஒளிவாங்கி சாதனங்கள் சகலவற்றையும் செய்மதி மூலம் சீனா கட்டுப்பாட்டிற்குள் வைத்து அவை மூலம் தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கும் என்று. ஆனால் அதன் உண்மை புலம் தெரியாது. ஆனால் அதனை ஒரு சாட்டாக அவர்கள் வைத்து இந்த கனடாவின் நடவடிக்கையை பெரிதும் கண்டிப்பதற்கான முயற்சி எடுத்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் கனடா ஆரோக்கியமான முறையில் தான் அதனை மேற்கொண்டிருந்தது. அது எந்த விதத்திலும் அதாவது தடுக்க முடியாது என்றால் கனடாவை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு தேவை அடையாளப்படுத்தப்பட்டு அது அங்கே சென்றிருந்தது. அந்த தேவையை அடையாளப்படுத்திய தரப்பாக அமெரிக்கா இருந்திருந்தது. எனவே அது எங்களுக்குரிய வெற்றி, கனடாவுக்குரிய வெற்றி. அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, இப்பொழுது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அதே போன்று வருகின்ற 20ஆம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் இந்த விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதான செய்தி இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றது. அமெரிக்க பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற அணுகுமுறையாக இந்த விடயங்கள் இருக்குமா? அதே நேரத்தில் நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக ஈரான் போருக்கு என்ன நடக்கப் போகிறது? இல்லை, ஈரான் போர் தற்காலிகமாக அநேகமாக இந்த ஃபீஃபா என்கின்ற உதைபந்தாட்ட போட்டி காலம் வரையும் சில வேளைகளில் ஒரு சாதகத்தன்மையை பெறலாம் என்றாலும் இங்கே உள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் எந்த இடத்தை பிடித்தாலும் அந்த இடத்திலிருந்து விலத்துவது என்பது இல்லை. எனவே நாங்கள் இனி 10 வருடங்களுக்கு பிறகு சில வேளைகளில் இஸ்ரேலிய வரைபடத்தில் பார்க்கக்கூடியதாக அது லெபனானில் கைப்பற்றிய பிரதேசங்களும் காசா போன்ற இடங்களில் கைப்பற்றிய பிரதேசங்களும் இடம்பெறலாம் என்கின்ற நிலைதான் இருக்கின்றது என்றால் அவ்வாறுதான் அது தன்னை பெருப்பித்துக் கொண்டு வந்திருக்கின்றது. நாங்கள் 60ஆம் ஆண்டு கைப்பற்றினார்கள், 70ஆம் ஆண்டு கைப்பற்றினார்கள், 80ஆம் ஆண்டு கைப்பற்றினார்கள் என்று ஏதோ ஒரு வரலாற்று பாடத்தை போல பார்த்து கொண்டு செல்கின்றோம். ஆனால் இந்த முறை அவ்வாறு இடம்பெறுமா என்பதற்கான தெளிவு இல்லை என்றால் ஈரான் என்கின்ற சக்தி ஒரு புதிய முகத்தை காட்டி இருக்கின்றது. அந்த நிலையில் அமெரிக்கா என்பது அந்த ஹோர்முஸை துறப்பதற்கான விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளுகின்ற தரப்பாக இருக்கின்றது. சில வேளைகளில் இவர்கள் இந்த பொருளாதாரத்தையும் இந்த உலக உதவி பந்தாட்டத்தையும் கணக்கில் எடுக்காமல் சென்று இந்த விடயங்களில் செயற்படுவார்களா இருந்தால் உலகு நிச்சயமாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் செல்ல போகின்றது. நாங்கள் இப்பொழுது இந்தியாவின் எண்ணெய் விலை என்பது திடீரென 3 ரூபாய்களால் உயர்த்தப்பட்டிருக்கின்றது நேற்றிலிருந்து. அதே போன்று பல நாடுகளிலும் இந்த விவகாரம் என்பது பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் கேட்ட அந்த கேள்வியின் அந்த பாகிஸ்தானின் விஜயம் என்பது பாகிஸ்தான் நிச்சயமாக சீனா ஈரானிற்கு ஒரு அழுத்த சக்தியாக அல்லது இந்த பேச்சுவார்த்தைக்கு வெற்றிக்கான ஒரு ஆதரவு சக்தியாக இருப்பதற்கான முயற்சியை ஏற்கனவே மேற்கொண்டிருந்தது. எனவே அவர்களுடைய விடயம் என்பது வேறு. ஆனால் ரஷ்ய ஜனாதிபதியின் விடயம் என்பது நிச்சயமாக இந்த விடயத்தில் ஒரு ஈரானிற்கு ஆதரவு தளம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான நிலையோ அல்லது இந்த விவகாரத்தை எவ்வாறு கையாளுவது என்பதை அறிய வேண்டிய தேவையோ ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்றால் கடந்த வருடம் நீங்கள் பார்த்திருந்தீர்கள். ஆனால் சீன ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் வடகொரிய ஜனாதிபதி ஆகியோர் அதாவது மகாநாட்டில் கலந்து கொண்டது ஒரு பெருத்த பேசு பொருளாக இருந்திருந்தது. இப்பொழுது அமெரிக்க அதிபர் 9 வருடங்களின் பின் சீனா சென்றிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய அதிபர் கடந்த வருடமும் சென்றார், இந்த வருடமும் சென்றார். எனவே அது அவர்களுடைய நெருங்கிய உறவை காட்டுகின்றது. எனவே ஈரான் போர் என்பது நாளும் பார்க்க வேண்டிய போராக மாறியிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் பொருளாதார தேவைகள் எவ்வாறு அதனை நிர்ணயிக்கும் என்பதுதான் அதன் முடிவை கொண்டு வரும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.